வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லா டிஃபனுக்கும் தொட்டுக்கிறதுக்கு ஒரு கத்திரிக்காய் சட்னி அரைக்க போறோம். அதுவும் வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஜஸ்ட் குக்கர்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சா போதும், நமக்கு இந்த சட்னி ரெடி ஆயிடும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல் இது எல்லாத்தோடையும் ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னியை ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் சட்னி அரைக்கிறதுக்கு 150லேருந்து ஒரு 200 கிராம் வரைக்கும் பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரியே எடுத்துக்கலாம், இல்லை வைலட் கலரில் எந்த கத்திரிக்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒன்றே போதும். சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 2 வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், மற்ற தேவையான எல்லா பொருட்களும் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 இன்ச்சு இஞ்சி, 2-3 பல்லு பூண்டு, காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா, நான் ஒரு 4 மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, இந்த தண்டோடையே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். 1/2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, தக்காளி, கத்திரிக்காயை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய். குக்கர் மூடி வெயிட் போட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். குக்கர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு தாளிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு செவந்து வந்ததும் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிப்போம். 7-8 சின்ன வெங்காயம் உரிச்சி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை இது இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். ஒரு லைட்டான ஒரு கோல்டன் கலர் வரும் இல்லையா, அது வரைக்கும் வதக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லிலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிப்போம். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம குக்கரில் கத்திரிக்காயெல்லாம் வேக வச்சோம் இல்லையா, அது கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன். மேஷர் வச்சும் மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஆட் பண்ணிடுவோம். நல்லா ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு 1/2 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து இதையும் இதில் சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி நம்ம இப்படியே வச்சுக்கலாம். இதே நம்ம இட்லி, தோசைக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு காரம் கம்மியாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிக்கும் போதே ஒரு சின்ன கட்டி வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இன்னும் தண்ணியாக வேணால் கூட நம்ம பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது வந்து கரெக்டாக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஈஸியாக பண்ணக்கூடிய கத்திரிக்காய் சட்னி சர்விங்க்கு ரெடி. இந்த சட்னி வந்து எல்லா டிஃபனுக்குமே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நான் தோசையோடு சர்வ் பண்ண போகிறேன். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். அருமையாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. தோசையோட ரொம்ப நல்லா இருக்குது. வந்து எல்லா டிஃபனுக்கும் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். குவிக்காகவும் பண்ணிடலாம். ஜஸ்ட் நம்ம குக்கர் வச்சுட்டு அந்த விசில் வரத்துக்குள்ள தாளிச்சு ரெடியாக வச்சிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வர வேண்டியதான். பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது. இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பச்சை மிளகாயோட காரம், தக்காளியோட புளிப்பு, இது ரெண்டையும் நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக அந்த கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டையும் ஃப்ளேவர்ஸையும் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சட்னி. இட்லிக்கும் நம்ம எப்பயுமே இந்த பருப்பு இல்லாத சாம்பார் அப்படிலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கத்திரிக்காய் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் அதோட சட்னி அரைச்சி பாருங்க. இன்னும் நீங்கள் தண்ணியாக கூட நம்ம இந்த சட்னியை வச்சுக்கலாம். கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.